இந்த பச்சைமை பேனாவை அதுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் சார். இந்த பச்சைமை பேனாவில் நான் ஒரு சைன் போட்டா ஆக்கிரமிப்பாளர் 2 ஏக்கர் நிலம் அவனுக்கு வேற நிலமே இல்லைன்னா அந்த நிலம் அவனுக்கு சொந்தமாயிரும். நான் யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டிய தேவையில்லை. ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறான், நான் ஜீப்ல போறேன், அவனை கூப்பிட்டு ஏன் பிச்சை எடுக்கன்னு விசாரிச்சுட்டு ஒரு படிவத்தை எடுத்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா அவனுக்கு முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் மாதந்தோறும் வரும் சார். கிரேட் சார். அந்த பேனா வருது சார். ஆக்சுவலா இது ஒரு பேனா இல்ல, இது ஒரு அதிகாரம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த பச்சைமையில கையெழுத்து போற இடத்திற்கு மாணவர்களை தயாரித்தல் என்பது வேறு. ஆனா அந்த பச்சைமையில நீ கையெழுத்து போடுறப்ப அநியாயத்துக்கு ஆதரவா கையெழுத்து போற்றக்கூடாது, லஞ்சம் வாங்கிடக்கூடாது, ஏன்னா எந்த இடத்திலிருந்து அது தொடங்குமோ அந்த இடத்துல தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை கொடுக்கறது இருக்குல்ல சார். நீங்க நிறைய பேர் ஜீப்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேல்யூஸோட ஏத்துங்க. உண்மையிலே சார் நிறைவா சொல்றேன் சார். வச்சுக்கோங்க சார், கை விடுங்க சார். நீங்க எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எப்போ போட்டோ எடுங்க. நான் ஒரு தடவை கையில கட்டி இருக்கிறேன், அதுல ஒரு கிழிஞ்சு போச்சு. அந்த காலகட்டத்தில் அதை தைக்கணும்னா ஒரு ரூபா போதும். ஆனா அந்த ரூபா கூட என்னிடம் இல்லாத ஒரு வறுமை. நான் அதை மறைச்சு வச்சு சில மாதங்களே நான் கட்டி இருக்கிறேன். ஆனா காலம் மாறுகிறது. இன்று நான் போட்டிருக்கிற ஷூ 2500 ரூபாய். ஆக இது எப்படி நான் ஒப்பிட்டு பாக்குறேன்னா, நமக்கு கல்வி பிளஸ் விடாமுயற்சி இருந்துச்சுன்னா நீங்க எந்த உயரத்தையும் மிக மிக சாதாரணமாக ஓராண்டுக்குள் நீங்கள் தொட்டுவிட முடியும் என்பது எனது அனுபவம். இதற்கு ரத்தமும் சதையுமான சாட்சி. ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகமே ஒரு குட்டி கல்லூரி போல காட்சியளிக்கிறது. காரணம் தாசில்தார் மாரிமுத்துவின் அரசு போட்டித் தேர்வு வகுப்புகள். கடந்த 17 ஆண்டு காலமாக நடந்து வரும் இந்த பயிற்சி வகுப்புகளில் தற்போது தமிழகத்தின் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 4000 பேர் படித்து வருகின்றனர். இதுவரை இந்த பயிற்சி வகுப்புகளில் படித்து அரசு பணியில் இருப்பவர்கள் மட்டும் சுமார் 10,000 பேர். இதையெல்லாம் தாண்டி இந்த பயிற்சி வகுப்பின் முக்கிய சிறப்பே இது முற்றிலும் இலவசம் என்பதுதான். ஒரு 20 பேர் அந்த லெவல்ல தான் இருந்தது. அப்புறம் நாளடைவில் அதுல 100, 120 வெளியில உட்கார்ந்தாங்க, அங்க மரத்துல உட்கார்ந்தாங்க. அப்படியே பல்கி பெருகி 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 இன்றைக்கு 4000 பேர் என்னிடம் படிக்கிறார்கள். கொல்கத்தா துறைமுகத்தில் ஒரு ஆச்சரியம் கவனிங்க. நான் யாரையுமே இங்க ஃபுல்லப் ஆயிருச்சு, உட்கார இடம் இல்ல, நீங்க போயிருங்க அப்படின்னு எதுவுமே சொல்றது இல்ல. எனக்கு நான் எப்படின்னா, அவங்க ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு, ஒரு தேஞ்ச ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு, கையில ஒரு மஞ்சள் பை வச்சுக்கிட்டு சில பேர்